எல்லா பேரும் பொருள் அடி கொடுக்க தான் வந்திருக்காங்க. இங்கேருந்து அடுத்து செலவழிக்கிறது என்ன இப்படி யாருக்கும் ஒரு துணி கூட இல்லை. இதில் ஒரு விவரத்தை சொல்லிக்கொண்டு என்னையும் பேச வைத்ததுக்கு இதுக்காக நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செக்கு கையில் கொடுத்துறாங்க ஐயா. அருமை அருமை. அடியனுக்கு அறிவித்தபடி 25,000 ரூபாய் காசோலை இங்கு வழங்கப்பட்டது. அருமை அருமை அருமை. அற்புதம் சன்மார்க்க தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக நம்முடைய மதுரை மாவட்ட சன்மார்க்க சங்கங்களுக்கு இருந்து வடலூரில் நிலமும் வாங்கி அதை கட்டிடமாக்கிய நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிமிடம் கைதட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு இடமாக்கி அந்த இடத்திலே ஒரு கட்டிடத்தை இழப்பு செய்து மதுரையிலிருந்து செல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அங்கே தங்கி அருட்ஜோதியை நாம் கண்டு வர அங்கே நமக்கு இளைப்பாறுதலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்தியாக. ஏனென்று சொன்னால், அந்த காலத்திலே சைவ திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்குமான ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திலே எல்லா ஊர்க்காரர்களும் அந்தந்த ஊருக்கு பாட்டியப்பட்டவர்கள் சென்று அந்த சைவ திருத்தலங்கள் மற்றும் வைணவ திருத்தலங்களில் இருக்கக்கூடிய விழாக்களை கலந்து கொள்வதற்காக தங்குவதற்காக அந்த மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தும் 3 நாட்கள், 1 வாரம், 10 நாட்கள் என்று தங்கி அந்த விழாக்களை கலந்து கொள்வார்கள். வெளியூரில் இருந்து வரக்கூடிய மக்கள் சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஏற்பாடை அந்த காலத்தில் நமது முன்னோர்களுக்கு செய்திருக்கிறார்கள். இன்றும் நாம் திருச்செந்தூர், மதுரை, திருப்பரங்குன்றம் உட்பட முக்கியமான திருத்தலங்கள், சைவ திருத்தலங்கள், வைணவ திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்றால் அங்கே வந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனித்தனியான ஒரு மண்டபங்கள் இருக்கும். அதை போன்று நம்முடைய மிகப்பெரும் உலகத்திலே சைவத்திற்காக புலால் மதிப்பிற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடைபெறுகிறது என்றால் அது தைப்பூசம் மட்டுமே. அப்படிப்பட்ட தைப்பூசம் இந்த உலகத்திலே எங்கும் நடைபெறவில்லை என்பதுதான் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். எல்லா இடங்களிலும் சைவ திருத்தலங்களில் கூட அல்லது வைணவ திருத்தலங்களோ 3 நாட்கள் 4 நாட்கள் விழா நடக்கும். 5வது நாள் 7வது நாள் பாரிவட்டி என்று சொல்லி வேட்டைக்கு புறப்பட்டு உயிரை கொண்டு தின்று கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வழக்கம் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா திருத்தலங்களிலும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கமாக திகழ்ந்து நம்முடைய சுத்த சன்மார்க்கம் மட்டுமே. அதற்காகத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் பாடுபட்டார்கள். யாராவது அந்த ஜோதி தரிசனம் செய்கிற பொழுது உயிரை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருமா, புலால் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் வருமா, பிற உயிரை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் வருமா? நிச்சயம் வராது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு எண்ணத்தை, சிந்தனையை நமக்கு வழங்கிக் கொண்டிருப்பது நம்முடைய வடலூர். அதனால்தான் நம்முடைய ஐயா சொன்னார்கள், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடகிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரம் என்ன வரம் என்று பொதுவாக எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய குடும்ப தேவைகள், நமக்கு சமூக தேவைகள்
தேவைகளுக்காக நாம் வடலூர் சென்று வந்தால் அவையெல்லாம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே பலர் செல்கிறார்கள். ஆனால் அது தவறு. அந்த வரம் அதுவல்ல. வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பது மரணமில்லா பெருவாழ்வு என்ற அந்த வரம் தான். அந்த வரத்தை பெறுவதற்குண்டான வழியும் வகையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே ஒரு இடத்திலே சாதியும் சமயம் பொய் என்று எழுதியிருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை நாம் பார்ப்போம் என்றால் அது நிச்சயமாக வடலூரில் மட்டும்தான், வேறு எங்கும் உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த திருத்தலத்திலே நம்முடைய மதுரை மாவட்டம் சார்பாக அந்த கட்டிடம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் இதே இடத்திலே அந்த இடமாகிய கட்டிடம் கட்டுவதற்கான முதல் தொகையாக 1000 ரூபாய் இங்கே ஐயா கடிதம் ஒன்றரை ஆண்டு இந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்பாக நான் அன்பளிப்பு செய்தேன். அதே போல இந்த ஆண்டும் பெருமாள் ஐயா அவர்கள் மேலே வந்து மேலே உள்ள கட்டிட பணிக்கு நாம் அமைப்பு கட்டியிருக்கக்கூடிய வள்ளலார் இயற்கை அறிவியல் மையம் சார்பாக என்னாலான நிதியை நிச்சயம் அவர்களிடம் அளிப்பேன் என்ற இந்த இடத்தில் உறுதி கொள்கிறேன். அது எவ்வளவு தொகை என்பதை அவரிடம் நேரடியாக நான் அவருக்கு சொல்லி அவரிடம் காசோலையாக வழங்குவேன் என்பதை நேரடியாக உங்களுக்கு நிச்சயம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தொகை சொல்லவில்லை என்றால் அது அதாவது வள்ளலாருக்கு சொல்லி நம்ம அந்த தொகையை குறிப்பிட வருகிறேன். நம்மால் இயன்ற உழவு அளவு எதுவும் செய்தாலும் அது ஒரு சிறந்த ஒரு தொகை தான். நிச்சயமாக ஒரு நல்ல தொகையை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த பணிக்கு நம்மால் என்ற தொகையை கொடுத்து நாம் இங்கே இருக்க அந்த சிறப்பான அந்த கட்டிடத்தை நாம் வந்து எழுப்புவதற்கு மேலும் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு நல்வாய்ப்பாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். நாம் கட்டிடம் கட்டுவது எந்த அளவுக்கு சிறப்போ, நாம் ஒற்றுமையாக இருப்பது எவ்வளவு சிறப்போ, நாம் வாழ்வது எவ்வளவு சிறப்போ, அதே காட்டிலும் நமக்கு ஒரு முக்கியமான கடமை ஒன்று இருக்கிறது. வள்ளலார் சொல்லிய சுத்த சன்மார்க்கத்தில் மக்களிடம் எடுத்துச் செல்வது. அதில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை சொல்வதை காட்டில் கூட மிக மிக பின்தங்கி இருக்கிறோம். வள்ளலாருடைய கோட்பாடுகளில் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை பரப்புவதிலே நாம் கூடுதலாக இனி கவனம் செலுத்தி மக்களிடத்தில் அதை பரப்பி எல்லாருமே காக்கக்கூடிய பணியை வள்ளலார் கொண்டு சென்ற அந்த ஆண்மனைய உரிமைப்பாட்டை மக்களுக்கு உபோதித்து எல்லாருமே காக்கக்கூடிய பணியை நாம் இணைந்து அதிகமாக செய்ய வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி. எவ்வளவு தூரம் கேட்குறீங்களோ அவ்வளவு தூரம் அறிவுரைக்கு சொல்லுங்க. என் வணக்கம் எல்லாருக்கும். சன்மார்க்க சத்திய சங்கம் ஐயா அறிவுறுத்தனைங்க ஜவஹரியா அவர்கள் தலைமையில் சிறப்பாக இடம் வாங்கி செயல்பட்டது. அந்த இடத்தை பெரிதாக கட்ட வேண்டும் என்பது பெருநோக்கோடு நம்ம பெருமாளையா அவருடைய கருணைக்கானையும் மதுரை மாவட்டத்தினுடைய அன்பர்கள் அனைவருமே தங்குவதற்கு ஒரு இடம் வேணும் என்கின்ற அவருடைய என்ன பதிவு தான். அந்த பதிவு தான் இடமாச்சு, இடம் கட்டிடம் பெருசாயிடுச்சு. அனைவரும் வாங்க தங்குங்க, நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் நிதி ஐயா நிதி வருங்க, வராம ஒன்றும் கிடையாது. கேட்காம எப்படி நிதி வந்துச்சுக்கிறீங்க? அந்த மாரி வரும். நம்ம செயல்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு பார்க்கறவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அதோட எல்லாரும் மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் பெரிய வேலை. நம்ம என்னதான் செஞ்சாலுமே யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மேலே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதில் இன்னொருத்தர் பெரிய சாமி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எது செய்தாலுமே வருவதை வாங்கி கட்டிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி கட்டிக்கொள்ளணுங்கிறது செஞ்சவங்களுக்கு தான் அந்த வெளி இருக்குது. அதையும் தெரியப்படுத்த இந்த இடத்துல நான் ஆமாம் வணக்கங்க. கட்டமைப்பு பணி தொழில் பெற்றதை எப்படி நேர் செய்வது என்பதற்கு ஆலோசனை சொல்லுமாறு. அனைவருக்கும் வணக்கம். ராமலிங்காபுரம். பிறகு இதற்கு முன்னாள் இந்நாள் சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ஜவஹரியா, திரு அறிவுரையா, இவங்கெல்லாம் அவங்களுடைய எண்ணத்துக்கெல்லாம் விட்டுட்டாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாள் இந்நாள் தலைவர்களுடைய ஒத்துழைப்போட இந்நாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகர்களுடைய மற்ற எல்லோருடைய நல்ல உள்ளங்களுடைய பெரும் முயற்சியின் விளைவாகவே பெருமானுடைய திருவருள் வல்லவத்தால் இந்த கட்டடம் பூர்த்தியாகி இன்னும் சிறிது பணிகளை தொக்கி நிற்கிறது. அதற்கெல்லாம் நம்மளுடைய ஒத்துழைப்பை கேட்கறாங்க. முதல்ல இந்த என்னுடைய சென்னை சன்மார்க்க சங்கத்தாருன்னா நம்ம பெங்களூர் சபை, நம்மளுடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய சபைக்கு எதிராக இருக்கிற பெங்களூர் சபையில தான் வந்து பூசணாலாம் தங்குவாங்க. அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மாதந்தோறும் பூசம் தைப்பூசத்துக்குன்னா வரும்போது நம்ம
இடங்களை சுத்திகரித்து பூமி பூஜை செய்து இப்போ நல்லா வானமாக உயர்ந்திருக்கு. அந்த கட்டடத்தை பார்த்து உயர்ந்து போய் என்கிட்ட ரொம்ப பாராட்டினாங்க. ஐயா சொன்னதை கூட குயிக்கா பூமி பூஜை போட்டு ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே கட்டடத்தை எழுப்பி நிறுத்திட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அதனால அந்த எண்ணத்துக்கும் செயலுக்கும் திட்டிட்டு இருக்கிற முன்னாள் பின்னால் நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் தான் எங்களுடைய ஒத்துழைப்போடு பயன்படுத்தி அவர்களுக்கெல்லாம் முதற்க நன்றியை கூறி என்னுடைய அன்பளிப்பாக ஒரு சிறிய தொகை ரூபாய் 5000 நான் இங்கே கொடுத்து மகிழ்ந்தேன். அதை நான் பின்னாடி பொருளாதார வருஷமாக கொடுத்து அதுக்கு பெற்றுக்கிறேன். ஒரு நாட்கள் அந்த பணத்தை கொடுத்துறேன். நன்றி, வணக்கம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியாக அவங்க ஒரு செயல் வீரர் அப்படிங்கிறத சொல்லணும். பெருமாள் ஐயா அவர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, நண்பர் பாலமுருகன் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டாங்க. கூட்டம் அமைக்கப்பட்டதே வந்து ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது எல்லா மனதையும் தொக்கி நின்ற வந்து அவர் தன் தயத்தில் அதை கேட்டார். யாராவது கேட்கணும்ல, சும்மா அவர் வாசிக்கிறாரு, சரி ஆமாமான்னு சொல்லிட்டு போகிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? வேற எங்கள் மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஓய்வுதாரர் சங்கத்தில் ஒரு தேர்தல் நடத்தினாங்க போன ஒரு 4 நாள் முன்னாடி. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்களை இருக்கிறத பற்றி இருந்தோம்னா இது சிறப்பான செயல்பாடு இருக்குன்னு நீங்கள் கருதுனீங்கன்னா ஒரே கரவையோடு கருத்துறீங்கன்னா எல்லாரும் கரவை எழுதுனாங்க. அப்புறம் முடிஞ்சு வச்ச மேட்டர் ஓவர். அந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து பணியை ஆரம்பித்து கடந்த ஓராண்டு காலமாக கடந்த தைப்பூசத்திற்கு கட்டடம் கட்டுவோம் என்ற உறுதிப்பாட்டினை அவர் எடுத்த காரணத்தில் ஒரு சில எதிர்ப்புகளெல்லாம் வந்தன. இருந்தாலும் மணியத்தை படிவத்தில் நடக்கிற போது ஐயா எப்படி சாத்தியமா இதெல்லாம் கேட்டாங்க. சாத்தியம்தான், எங்கெல்லாம் மனசுதான் இருக்குது அப்படின்னு ஐயா பெருமாள் சொன்னாங்க. அந்தபடி கட்டடத்தை கட்டி 8 செஞ்சாங்க. தைப்பூசத்துக்கு தரிசனத்தை அருமையா இங்கே வந்து அன்னதானம் பண்ணுவேன் அப்படின்றது தர்மசாலை 7ஆம் தேதி திறந்து மலேசியாவில் தான் அனுப்பி வந்தாங்க. எல்லாரும் நண்பர்கள் அங்கே வந்த நண்பர்களெல்லாம் அறிந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாகதம் கொலையெல்லாம் மூங்க. மதுரை மாவட்டத்தில் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மதுரையின் சார்பாக உங்கள் பொற்பாதங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் திருவடியிலே நாம் அனைவரும் சிறந்த முறையில் அங்கே இருந்து ஜோதி தரிசனம், அரை தரிசனம் மற்றும் அனைத்து விழாக்களையும் நாம் அங்கே கண்டு இறைவனுடைய திருவுரை பெற்று வருவதற்கு இந்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த கட்டிட விழாவை சிறப்பாக நடத்தி இறைவனின் திருவதாலும் அன்பர்களின் முழு ஒத்துழைப்பாலும் அங்கே அந்த இடம் அமையப்பட்டு அந்த கட்டிடம் அங்கே கட்டப்பட்டுள்ளது. 1981, 82 ஆண்டுகளில் நான் அங்கே சென்றுள்ளேன். எனது தங்கையின் கணவர் வடலூர் மந்தாரகுப்பம். அந்த மந்தாரகுப்பம் வடலூரில் எப்படி இருக்கும் என்று கேட்டால், மிகவும் மனதிலே முரட்டு குணம் உள்ளவர். அந்த ஏரியாவில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்பவும் முரட்டு குணம் உள்ளவர். அந்த இடத்திலே இரவும் பகலும் தங்கி திருமலையா, பாஸ்கரையா, கணேஷ்குமார் மற்றும் நமது முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த இடத்தை சிறப்பாக அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் இங்கு உள்ள அனைவருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. காரணம், அந்த ஊரிலே நான் ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தங்கையின் திருமணத்துக்காக அங்கேயே இருந்தவர். அங்கே அந்த திருமணத்தில் இருந்து நடக்கும் பொழுதுதான் அந்த ஊருடைய மக்களுடைய சூழ்நிலையை கண்டுபிடித்து அவர் முரட்டு பார்த்தவர். சன்மார்க்கம் நம்ம வளர்ப்போம். அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே அவளை சிறப்பாக அற்புதங்களை ஆண்டவரின் தனிப்பெரும் கருத்தை ஆண்டார். அங்கே அவ்வளவுடைய ஆற்றலையும் அற்புதத்தையும் திருவரையும் மிகப்பெரிய அந்த சக்தி வளாக திருவிழாவில் உள்ள அந்த ஜோதியும் கடந்த இறைவனின் அருள் பெற்று அனைத்து உடம்பிலும் நாம் இருக்கக்கூடிய அனைத்து உடம்பும் உலக அகில உடம்புகளிலும் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் உடம்புகள் அனைத்திலும் புரிந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையெல்லாம் அந்த இடம் உணர்வுத்தனமான இடம். இந்த இடத்திலே நம்ம சங்க கட்டி நம்ம சிறப்புலாக
உரை முடிக்கக்கூடிய நன்றி வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருந்தடி. இந்த கட்டத்திற்கு எனது சிறிய காணிக்கையாக அருட்பெருஞ்சோதி ஆசிரியர் திருவருளால் ரூபாய் 10,000 என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த தொகையை நன்றி வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருந்தடி. அடுத்தபடியாக கணேசன் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய வளர்வு பெறுவதில் தொய்வு பெற்ற கட்டிடத்தை சீர்படுவதற்கு ஓ சாரி, தேங்க்யூ. ஆலோசனை வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்ட சமஸ்கிருத சன்மார்க்க சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த சங்கம் துவங்கி 3 தலைவர்களை கண்டெடுத்துள்ளது. இப்பொழுது அதாவது விதை விதைத்த இடம் வாங்கி நம்ம சங்கத்திற்கு கட்டடம் கட்டணும் விதை விதைத்த எல்லா பணிகளும் செய்து தொடர்ந்து 90% பணிகள் முடிவு நிலையில் உள்ளது. ஏற்கனவே பல கூட்டங்களில் ஆலோசனை நடைபெற்று தான் வருகிறது. இந்த சங்கம் தொடர்ந்து இயங்க மதுரை நகர் பகுதியில் ஒரு வழிபாட்டு தளம் மாதிரி வழிபாட்டு கூடம் ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ மாதாந்திர பௌர்ணமி பூசை மட்டும் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் ஜவஹர்லால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி ஒருங்கிணைப்புக்கும் மதுரை நகர் மத்தியில் ஒரு அலுவலகம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இந்த நிதி திரட்டுறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்னு ஏற்கனவே தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க அதை உருவெடுக்கணும், அதை வழி நடத்தணும். மற்றபடி இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இந்த கூட்டம் நடத்துறதுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் நன்றி. பொருளாதாரத்தை சொல்லணும். அடுத்து ஆட்சியர் அன்பாளனை சேர்ந்த மீனாம்பாக்கம் அவர்கள் கட்டட தொய்வு பெற்ற விழாவை மைக் எங்கே கொடுத்துருங்க. தலைவராக வந்தவர்கள் எல்லாம் ஏதோ சிறிது சிறிது செய்துவிட்டு விட்டுவிட்டார்கள். இப்பொழுது நமது பெருமானவர்கள் தலைவராக வந்ததற்கு அப்புறம் கொஞ்சம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு எல்லோரும் ஒத்துழைத்து எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுகிறோம். அதேபோல் என்றென்றும் எல்லோரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து செயல்பட்டு சங்கம் நல்லபடியாக முன்னேற நட வேண்டும் என்று ஆண்டவருக்கு அத்தனை கொள்கிறேன். செயல்பாட்டுக்கு நீங்க வருவதற்கு முன்வரவங்களுக்கும் உங்களோட எங்களோட கொடுக்குறவங்களுக்கும் உங்களோட நாங்கள் வாய்ப்பு அந்த கருத்தை நீங்க சொல்லலாம். இதெல்லாம் பணம் கொடுக்குறவங்க தான் மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அனைவரும் கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஐயா தனவரி அவர்கள் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையில் கருத்து சொல்லுமாறு கட்டட பணி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில அது அடுத்து சொல்ல போறோம். மதுரையில நடக்கிறதுக்கு இப்ப நடைபெறக்கூடிய கட்டடத்தை தைப்பூசத்துக்குள்ள போய் மர கழிப்பறையில் உள்ள வேலையும் படுத்து தூங்கக்கூடிய இடமும் அன்னதானம் போடக்கூடிய முதல் இந்த 30 நாளைக்குள்ள நடக்க வேண்டிய வேலை இருக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு பரிந்துரை செய்யுமாறு ஒத்துழைக்குமாறு பொருளாதாரத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்குரிய ஆலோசனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா வகையிலும் ஏற்பட்டுவாங்க எல்லா வகையும் ஐயா ஹரிகோவிந்தன் ஐயா தலைவராக இருந்து அந்த இடத்த வாங்கினாங்க. முதல்ல இடம் வாங்குறப்ப கேட்டீங்கன்னா இல்லை இடம் வாங்கி நான் கட்டணம் தரேன். அதுக்கடுத்து வந்தது பெருமாள் ஐயா போனதில் எப்படி வேணாலும் முடிச்சிடலாம், இதை முடிக்க முடியாது அப்படிங்கிற ஓட்டத்தில் இருக்கிறப்ப ஓடுற குதிரையை நிப்பாட்ட வேணாம் அப்படிங்கிற
அதுபடியே நல்லபடியாக அந்த கட்டடத்தை திறந்து எல்லாபடியாக நல்ல வேலையை முடியுது. இப்போ ஐயா தொழில் கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் சொன்னார். முதல்ல நம்ம போய் வந்து தங்கி இருக்கிறதுக்கு கழிப்பறை குளியலறை தான் முக்கியம். ரொம்ப முதல் நம்ம எங்கே போனாலும் கழிப்பறை குளியலறை இருந்தானே நம்ம வேற இடத்துக்கு போக வேண்டியது. அதுக்கு ஒரு 80,000 ரூபாய் பட்ஜெட் சொல்கிறார். அந்த 80,000 இப்பயே ஒரு 40,000 வந்துருச்சு. அப்போ இருக்க உறுப்பினர் சேர்ந்த உறுப்பினர் ஆளுக்கு 1000 ரூபாய் எடுக்கணும்னாலே அந்த 80,000 ரூபாய் வேலையை கட்டணம் முடிச்சுக்கலாம். இனி வர்றது மழை காலம் கிடையாது. இனி இந்த மார்கழி வந்துருச்சு, அடுத்ததுலாம் வெயில் காலங்க. இந்த சுற்றி விட்டு பூசுறதை கூட அப்போ வச்சுக்கிறோம். முதல் கழிப்பறை குளியலை ஒரு குளியல் தொட்டி நோக்கம் மட்டும் பூசிட்டு அந்த கரண்டை வாங்கிக்கிறது. அப்புறம் சுற்றி விட்டெல்லாம் பூசிக்கலாங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ கொரோனா நேரத்தில் இப்போ தான் பணமெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் எல்லா பேருமே வேகமாக பணம் வாங்குறதுக்கு அடுத்த உறுப்பினர்கள் அதுக்கான ஆவணம் செய்யணும். நம்மளுடைய இருக்க சன்மார்க்க சங்கத்தில் கடுமையான விதிகள் ஒன்றுமே கிடையவே கிடையாது. மற்ற சங்கங்களை நீங்கள்லாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் எந்த சங்கம்னு சொல்ல விரும்பல, சுருக்கமாக சொன்னேன். கிருஷ்ணா சங்கம்னு இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கடுமையாக இருக்கணும். ஏஆர்எஸ்சி வரலாங்க வெளியில் போனால் எப்படி சாப்பிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கடுமை. நம்ம அதில் அப்படி இல்லை. அசைவ உணவை சாப்பிடாத. அசைவம் உடம்புக்கு ஏற்றது இல்லை. அசைவத்தினால தான் வியாதி வருது. மற்ற உயிர்களை கொள்ளாத, இன்னும் அந்த உரத்தை சாப்பிடாத அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய பெரும்பாலான கருத்தாக இருக்கு. இதுக்கு நம்ம உறுப்பினர்கள் அவங்க எல்லாருமே புது உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு ஐயாவுடைய கருத்துக்களை வெளியில சொல்லி புது உறுப்பினர்களை சேர்க்கலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை நம்ம சேர்க்க முடியாது. அதுக்கான முயற்சியை ஒவ்வொரு உறுப்பினரும் எடுக்கிறார். இந்த வருடத்தில் நான் ஒரு 2 உறுப்பினராக சேர்க்கிறேன் அப்படின்னு புது புது நபர்கள் அன்பர்கள் வரைகிறேன்னா ஐயாவுடைய கருத்துக்களை வெளியில சொல்ல முடியும். அதுக்கான முயற்சி எடுத்து என்னோட தலைமையாக இருக்கிறேன். முதல்ல ஐயா வந்து பெருமாள் ஐயா செஞ்சிருக்காரு. எப்படின்னா கரிகோவிந்தன் ஐயா அவர் ஒரு திருப்பதி, அவர் பேர்லயே கோவிந்தன் வச்சிருக்காரு. அடுத்து பெருமாள் ஐயா வல்லல் பெருமாள் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, அவர் ஒரு திருப்பதி. 2 பேரும் எங்க போனாலும் காசு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவர் நினைச்சாலும் செய்யலாம், ஐயா நினைச்சாலும் செய்யலாம். ஏன்னா 2 திருப்பதி சேர்ந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணி இப்ப கட்டணத்தை கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன நான் என்னுடைய தாழ்மையான என்ன பண்ணேன், இந்த தைப்பூசத்துக்கு போறவங்க இருக்கிறதுக்காக கழிப்பறை குளியலறையை முதல்ல கட்டுங்க. அதுக்கு அந்த சின்ன பட்ஜெட்டை முதல்ல ஆரம்பிங்க, அப்புறம் பெரிய பட்ஜெட்டை பண்ணுங்க. அந்த மாதிரி செய்யலாம்னு கேட்டேன். இங்கே இருக்கிறவங்க 1000 எழுதுறதுக்கு முன்னாலே வேமா ஓடுங்க. முதல்ல தான் நான் ஒரு 1000 எழுதிடுறேன். இந்த சிறிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு எனக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அம்மா வழிபாடு சொல்லி தண்டவாளி சொன்னாங்க. அதுக்கு வந்து பெருமாள் எல்லா பெருமாளையும் விட வல்லல் பெருமான் பெருந்தகை மேலிருந்து உங்களை போல உள்ளத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். யாசக வாழ்வதற்கு இந்த பெருமாளையும் வல்லலாக நீங்கள் கொடுப்பதற்கு வல்லல் பெருமான் உங்கள் மனதில் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிந்து நோக்கம் அறிந்து செயல்படுவதை எனக்கு அறிவு மூலமாக சிந்திக்க சொல்லி இவரிடத்தில் இந்த மாதிரி பேசுங்க. ஐயா கிட்ட பேசி அனுபவம் இல்லை. இந்த ஐயா கிட்ட பேசினா யார் பேசினாக்க சாத்தியப்படும் அப்படின்றதுக்காண்டி அதை போய் அவர்கிட்ட சொல்லு. ஐயா கிட்ட பேசுனா யார்கிட்ட சொன்னா நடக்கும், அவர்கிட்ட போய் சொல்லு. ஐயாட்ட சொன்னா யார்கிட்ட நடக்கும், அதை சொல்லுன்னு சொல்லி வல்லல் பெருமான் நிரந்தர தலைவராக, இத்தனை தலைவர் இருந்தாலும் நிரந்தர தலைவர் மகனாக அற்புதம் ஆண்டவருக்கு நிரந்தர தலைமகனாக அவர் இருந்து அவருக்கு வாரிசா அவர் நாமத்தை சொல்வதற்கு வழிவகை இருக்கு. நீங்க பெரிய போய் சன்மார்க்கத்தை பழக்கம்னு சொல்றதுல ஒவ்வொரு சன்மார்க்கும் வாரத்தில் ஒரு நாள் செய்ய அனுபவமும் போட்டுக்கீங்க. இங்க இருக்கிறவங்க யாருமே 1 மணி நேரம் கூட வந்தது கிடையாது. வருஷம் 1.5 வருஷம் ஆக போகுது. இருக்கிற இடத்துக்கு 1.5 மணி நேரம் கல்யாணத்துக்கு போகாம இருக்கணுமா, நல்லது கிட்டத்துக்கு போகாம இருக்கணுமா, இந்த நடக்கிறது நடுவில் ஒரு இடம் வேணுங்கிறது உள்ள இடத்தை ஒரு வேலை செஞ்சுக்கணும். ஓய்வு பெற வேண்டிய வேலைகளை நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. அது அடுத்த தீர்மானத்தில் சொல்றோம். அதுவையும் வல்லல் பெருமான் அருளாலையும் இந்த பல வல்லல் உள்ளங்கள் உள்ளத்தில் இருந்து அட்டி நான் கட்டி முடிச்சிருவேங்கிற வாய்ப்பை இந்த பொறுப்பு இருக்கும்போதே எனக்கு அந்த இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். அதையும் உங்களுடைய இந்த வாய்ப்பாக சொல்றேன். உங்கள் துணையோடையும் அற்புதம் ஆண்டவர் துணையோடையும் நிரந்தர வல்லல் பெருமானுடைய அருளாலையும்
அவங்கவுங்க பக்கத்துல இருக்கிறவங்க 5 பேர் சேர்த்தா வாங்கி கொடுத்தா. ஐயா சந்திரமா ஐயா இங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா.